ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்டு எப்படி பண்ணுறது, பிகினர்ஸ் கூட எவ்வளோ ஈஸியாக இந்த லட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சலிச்ச கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இப்போ முதல்ல இந்த மாவை நம்ம கரைச்சிக்கலாம். இதுக்கு அரிசி மாவு போட தேவையில்லைங்க, ஏன்னா காரா பூத்தி செய்யறச்சே தான் மொறுமொறுப்புக்கு அரிசி மாவு. இப்போ வெறும் கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடுமான மட்டும் நம்ம இந்த ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 1 கப் கடலை மாவுக்கு எனக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம இந்த மாவை கரைச்சிட்டு பேட்சாக பூந்தி பொரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். ஏன்னா சூடு எண்ணெய் இல்லைன்னா அப்படியே அது தோசை மாதிரி நமக்கு பூந்தி உட்காந்துரும் அடியில். அதனால் நல்ல கொதிக்கிற எண்ணெயில் போடுங்க. அதே மாதிரி நல்ல மொறுமொறுன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெந்திருக்கணும். ஆனால் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இருந்ததுன்னா போதும். ஏன்னா மொறுமொறுப்பாக இருந்ததுன்னா லட்டு ஊறுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பேட்சாக நம்ம எடுத்து ஒரு வடிகுடையில் போட்டு எக்ஸஸ் ஆயிலெலாம் நம்ம வடிகட்டி மீதி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பூந்தியும் நம்ம பொரித்து முடிச்சா விட்டு நம்ம பாகு வச்சா போகிறோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கினா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் சர்க்கரை 1 கப்பு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல சர்க்கரையை போட்டுட்டோன்னா அது கேரமல் கலரில் மாறிடும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் தலை கொதிக்கும் போது ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. வித்தின் ஒரு 5 to 8 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து இப்படி நம்ம பிடிச்சு இழுத்தோன்னா ஒரு கம்பி அளவுக்கு இந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் நம்ம பொரிச்ச பூந்தியெலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பூந்தியை மிக்சியில் பொடி பண்ணி போடுவாங்க. பட் இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வரும். பச்சை கற்பூரம் இந்த ஸ்டேஜில் சூடாக இருக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக கேப் இருக்கிற மாதிரி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது நல்லா அந்த சக்கரை பாகில் ஊறட்டும். முதல்ல பார்க்கறச்சே தண்ணியாக தான் தெரியும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஊறி இருக்குது. எவ்வளோ நல்லா டைட்டாக எடுத்து பாருங்கள். அழகாக லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்தாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆக்சுவலி லட்டு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். 1-2 ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.